ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சித்ராஸ் லைஃப் ஸ்டைல் ஐலண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்குங்க. என்ன இன்னைக்கு vlog பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து கோடை விழா நடக்குதுங்க. இங்கே வெளியே கூக்கா பார்க்கல. லாஸ்ட் இயர் நல்ல மழை பெஞ்சது. இந்த வாட்டி பாருங்க செம்மையா இருக்கு. ஸோ லெட்ஸ் என்ஜாய். பார்த்தீங்கன்னா செம்மையாக களை கட்டிட்டு இருந்துச்சுங்க. காலையில் 11 மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போனது ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 போயிருந்தேன். ஸ்டேஜ்லாம் செட் பண்ணிட்டாங்க, சவுண்ட் சிஸ்டம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸ்பீக்கர்ஸ்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்க போதே வந்து நம்ம திருவிழாவோட வைப் வந்துருச்சுங்க. பசங்க இங்கேயும் அங்கேயும் ஆடிட்டு இருந்தாங்க. வெதர் பாருங்களேன் செம்மையாக இருந்தது. லாஸ்ட் இயர் செம்ம மழை, ஆனால் இந்த வருஷம் சேர்த்து வச்சு சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே வைபிங்காக இருந்தது. கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் எல்லா ஸ்டால்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், நவராத்திரி கொடுக்கறது, இல்லை ஒரு கிஃப்டாக கொடுக்கறது, ஒரு குட்டியை அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளையார். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டால் என்னென்னா, இவங்க பேர் லக்ஷ்மிங்க. இவங்க லக்ஷ்மி போட்டிக் சொல்லி வச்சுருக்காங்க. என்னென்னா இவங்க வந்து பூஜா ஐட்டம்ஸ், நம்ம கிஃப்ட் ரிட்டர்ன் பண்ணுறது, அப்புறம் வந்து குத்து விளக்கு பார்த்திங்கன்னா சில்வர்லேயே இப்போ இருக்க அந்த ட்ரெண்டி மாடலில் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து அழகாக ஒரு மனையில் அழகாக கோலம் போட்டு குட்டியாக அதில் அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு ஐட்டமும் அழகாக இருந்துச்சுங்க. நம்ம இங்கே அயர்லாண்டில் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏதாவது ஆர்டர் போட்டு வரணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வரப்போது கொடுத்து விடணும். ஸோ அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை. இங்கேயே நம்ம ஆர்டர் கொடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன சின்ன அழகான கலெக்ஷன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த ஸ்டால் பார்த்திங்கன்னா நித்யா ஃபுட்ஸ் தாங்க. நித்யா ஃபுட்ஸ் இஸ் ஆல் அபவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் க்ராசரி ஐட்டம்ஸ் தான். நான் இதுக்கு முன்னாடி ட்ரை அவுட் பண்ணது கிடையாது. ஸோ இந்த ஸ்டாலில் அப்படி என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட்ஸ் சின்ன சின்ன பேக்கெட்லேருந்து பெரிய பேக்கெட்ஸ் வரைக்கும் ஈஸியாக ஹேண்டியாக நம்ம கிராப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் பிக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ரேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ பிக்கிள் பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு ஊறுகாய் அவ்வளோ பிடிக்கும். ஸ்டால்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா மணி 12 மணி மேலே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டோட இப்போ க்ரௌட் ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஏண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறீங்களா? சரி சொல்லுங்க, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம எப்பவுமே கோடை விழா ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய பாரம்பரிய தமிழ் கலாச்சாரப்படி நம்ம வந்து பறையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி நம்ம கோடை விழா ஆரம்பிக்கும் போதும் பறையை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிப்போம் முறைப்படி. ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஐமீட்ஸ் 2025 வச்சுருக்கோம். ஸோ அந்த குரூப்லேருந்து இப்போ வந்து எல்லாரும் வந்துடும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க எல்லாரும். ஓகேண்ணா, நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 3 பேர் பண்ணுறீங்களா இன்னைக்கு? ஆமாங்க, மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே. எல்லாம் முடிச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்காக க்யூவில் நின்றுட்டு இருந்தேங்க லைனில். பின்னாடி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இங்கே ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க பாருங்களா. அவங்க பேர் ஏஞ்சல். அவங்க என்னோட சப்ஸ்கிரைபராக. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களோட பேசினது. நம்ம ஜாலியாக சப்ஸ்கிரைப்ட பேசிவிட்டு அடுத்து நாங்கள் க்யூவில் கண்டினியூ பண்ணது வந்து நம்ம சரவணா பவனில் மெதுவடை வாங்கிட்டு ஹாப்பியாக நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம்.
இந்த பக்கம் கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துக்கிட்டே பிசைடில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சேட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட இன்னொரு நண்பர் விஜய் அவங்க வந்து அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன். அவரும் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடி அண்ட் ஜாப் அதை பற்றிலாம் என்னென்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோடை விழாவில் வந்து என்னோட பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. நம்ம தமிழ் பீட்ஸ் ரத்தி அவங்க தான் இங்கே டீச் பண்ணாங்க. கருப்பு காட் மோட் சாங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது ஸோ செம்மையாக வைபிங்காக இருந்தது. பிஹைண்ட் த ஸ்டேஜ் தான் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் பார்க்க போது எங்களையும் மறந்து அவ்வளோ அழகாக ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த மூமெண்ட் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஃபேஷன் அவங்க வந்து ஒரு ஃபேஷன் கம்பெனி, அவங்கள போய் பார்க்கலாம். நீங்க மெரியன் வால்ஸ் நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, பேங்க்ல வால் டெக்கராம். இப்போ என்னங்க அடுத்து வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் தாங்க. ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டக் ஆஃப் வார் விமென்ஸ்க்கு நடந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆரவாரமாக இருந்தது. விமென்ஸ்க்கு எவ்வளோ பலம் பாருங்கள். ஹாப்பியாக ஜாலியாக இருந்தது. அதில் அந்த டீமில் ஒருத்தவங்க ஒரு அம்மா இருந்தாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்கோடு விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஸ் வந்து கபடி ஆடிட்டு இருந்தாங்க. 2 குழுவினராக இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிட்டு இருந்தாங்க. நல்ல வைபிங்காக இருந்தது பார்க்குறதுக்கே. அடுத்து என்னங்க என்னோட ஃப்ரெண்ட் சுபா வந்து சுடிதார் வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது 3 பீஸ் செட்டு. அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கோலி சோடா மூமெண்ட் தான். நல்ல வெயிலில் சோடா குடிச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம சரவணா பவன் இதுக்கு வந்துட்டோம். ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்காக சுட சுட வந்து சாப்பாடெல்லாம் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு ஜோக்கை போட்டுகிட்டே அப்படியே அழகாக வந்து வாங்கிட்டு பின்னாடி வந்து நல்லா ரவுண்டாக நல்லா புல்வெளியில் உட்காந்து சாப்பிட்ற சுகமே சூப்பராக இருந்துச்சுங்க. வணக்கம், நான் நிரஞ்சனா ராஜகோபாலன். நான் இங்கே வந்து ஒரு கோடை விழாவில் இருக்கோம் கோர்க்கா பார்க்கில். ஸோ இப்போது முடிய போது டைம் 5 மேலே ஆச்சு. பட் நாங்கள் காலையில் 10 மணிலேருந்து, அப்படி சொல்லக்கூடாது, 7 மணிலேருந்து இங்கே இருக்காங்க ஆள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கோடை விழா வந்து தமிழ் சங்கம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது எவ்ரி இயர் பண்ணுறாங்க. அது ஜஸ்ட் டு பிரிங் ஆல் த பீப்புள் டு பி ஆல் த்ரூ த அயர்லாண்ட் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி. சும்மா வரத்துக்குள்ள கல்ச்சுரலும் சரி ஸ்போர்ட்ஸும் சரி எல்லாம் இன்டகிரேட்டடாக வரணும், எல்லாரும் மீட் பண்ணணும், கொஞ்சம் சோஷியலைஸ் ஆகணும், எல்லாம் ஒரு இடத்துல இணையணும் அப்படின்றாக தே ஸ்டார்டட் டூயிங் இட். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஒரு இதுவே இருக்கு, கோடை விழாவா இல்லாம கொடை விழாவா ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து நல்லா போச்சு. நல்லா கேம்ஸும் ஸ்போர்ட்ஸும் நடந்தது. உரியடியிலேருந்து அதுக்கப்புறம் கபடி, அப்புறம் தக்காவா நடந்தது ஸ்போர்ட்ஸில். அண்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வந்து காலையிலேருந்து ஒரு 11:45லேருந்து போயிட்டுருக்கு. இப்போ தான் முடிச்சுட்டு நான் இந்த சைட் வரேன். ஸோ நான் கல்ச்சுரல் சைட் இந்த சைட் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஒருத்தங்க பார்க்குறாங்க. நிறைய ஸ்பான்சர்ஸ் நிறைய பேசி ரொம்ப பேசி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அண்ட் நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு ஃபார் லைக் லோக்கல் வெண்டார்ஸ் வந்து அவங்கள ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் நிறைய ஸ்மால் ஸ்டால்ஸ் இருக்கு இல்லை ஃபார் த ஃபுட் வெண்டர்ஸ் அண்ட் ஜுவல்லரி ட்ரெஸ்ஸிங்க்கு எல்லாருமே இங்கே வராங்க. ஸோ ஹாப்பி. அண்ட் எனக்கு என்னென்னா மக்களை பார்த்து பேசுறதோட இல்லாமல் நான் இந்த சைடு வரும்போது கிட்ஸ் அங்கங்கே உட்காந்து அவங்க தான் கும்பலாக உட்காந்து பேசி அவங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இயர் வில் கோ ஹோப்ஃபுல்லி. கண்டிப்பாக. தேங்க்யூ. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஜே ப்ளே பண்ணாங்க. எல்லாமே தமிழ் பாட்டுக்கு அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணி வைப் பண்ணோங்க. ஸோ குடோஸ் டு த கோடை விழா டீம். Until that, I'm signing off another interesting vlog. Please like, subscribe and hit the bell button for future notifications. Until that, signing off, Chitra. Bye-bye.